மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பானிபூரி கடையில தான் இருக்கோம். இந்த பானிபூரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டோம், அதான் வந்து இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. அம்மா ₹2 ஒன்னு ₹2 ஒன்னு ₹2 மக்களே சொல்லலாமா? இது வந்து ஒன்னு ₹2 மக்களே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். இது மிக அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றாங்க பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்ட்ட வந்து நம்ம எல்லா டீடைல்ஸும் போய் கேட்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க பேர் என்ன? என் பேர் மெஹர்பானு. உங்க ஊரு? தூத்துக்குடி. எத்தனை வருஷமா கடை போட்டுருக்கீங்க? 3 வருஷம் போட்டிருக்கேன். இதுல என்ன லாபம் கிடைக்கும்? லாபம் கிடைக்குமா? ஒரு ₹500 கிடைக்கும். ஒரு நாளைக்கு ₹500 கிடைக்கும். ரசப்பூரி எப்படி செய்யணும்? ரசம் வந்து மிளகு, சீரகம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா சாறு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு அதில் போட்டு அதுலேயும் மிளகுத்தூள் போட்டு நல்லா சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டு ரசப்பொடி கொடுத்துருவோம். இந்த மாதிரிலாம் செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி நல்லா இருக்கும், வந்து சாப்பிட்டுக்கோங்க. இந்த கடை எங்க இருக்கு? கிருஷ்ணராஜ முருகன் தேட்டருமா, முருகன் தேட்டரு கிட்ட கடை இருக்கு. பானிபூரி டேஸ்டா இருக்கா? உங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறீங்களா? சரி, நல்லா பிக்கப் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் வாங்க. தானே அப்படி வாங்க. நீங்களும் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, அம்மா வந்து பானிபூரி போடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. முருகன் தேட்டரு கிட்ட போறீங்க. சேல்ஸ் நல்லா சாப்பிடு, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கா? ரைட்டு. மசாலா பூரி டேஸ்டா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி, எல்லாரும் வாங்க, சாப்பிட வரட்டும் எல்லாரும்.